வணக்கம், வெல்கம் டு நித்யா ஃபேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மான் டிசைன் தான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மான் டிசைனாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னுலாம் நினைக்க வேணாம். வெறும் பேசிக் செயினை வச்சும் வாட்டர் ஃபில்லிங் வச்சு கூட நம்ம இந்த மான் டிசைன் பண்ணலாம். இப்போ அதை தான் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ட்ரேஸ் ஷீட்டு அண்டு பட்டர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் நான் வரைஞ்சி ஹோல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ட்ரேஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போது நான் இந்த ஒயிட் கலர் கிளாத் அப்படிங்கிறதுனால இப்போ நான் இதில் பிளாக் கலர் ட்ரேஸ் பவுடர் இருக்குது. நம்மளுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பிளாக் கலர் இருக்கிறதுனால நான் அது கலந்து வச்சுருக்கேன். பிளாக் கலர் போட்டாலுமே லைட்டாக போடுங்க. எல்லோ கலர் ஒயிட் கலர் ட்ரேஸ் பவுடரில் கலந்தாலுமே லைட்டாக பிளாக் கலர் கலந்துக்கோங்க. ரொம்ப அச்சா கலந்துட வேணாம். அப்படி கலந்துட்டிங்க, பவுட்ரு நிறையா கலந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது மிஸ்டேக்குனா ரொம்ப அசிங்கமாக தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன், லைட்டாக கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கலந்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம எப்போவும் நார்மலாக பண்ணுற மாதிரி ட்ரேஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அச்சு வைக்கிறோம். இதே மாதிரியே நல்லா பிடிச்சிக்கோங்க, நகர்த்திடாதீங்க. நல்லா பிடிச்சிட்டு தேய்ங்க. எப்போவுமே பிளாக் கலர் ட்ரேஸ் பவுடர் நம்ம லைட் கலராக ப்ளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இது நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். அப்போ ஒயிட்டில் பண்ணும் பவுட்ரு போட்டோம்னா தெரியாது இல்லையா? அதனால தான் லைட்டாக பிளாக் கலர் கலந்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அச்சு நல்லா தெரியும். நகர்த்திடாமல் நல்லா போடுங்க. இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, லைட்டாக பிளாக் கலர் போடும்போது உங்களுக்கு அழகாக ரொம்ப பிளாக்காகவும் தெரியாது, நல்லாயிருக்கும் பார்க்க. உங்களுக்கு போடுறப்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் ட்ரேஸ் பண்ணணும். இப்போ இதில் எப்படி செயினை வச்சும் வெறும் வாட்டர் ஃபில்லிங் வச்சும் எப்படி செயின் டிசைன் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஜரியில் தான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். என்ன பண்ணுறேன்னா, இங்கிருந்து எடுத்துக்கிறேன். எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இங்கிருந்து எடுத்துகிட்டு இப்படியே செயின் தையல் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே செயின் ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு அழகாக இருக்கும். நம்ம உள்ளே ஃபில் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருங்க. நான் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு இந்த ஷார்ப்பெல்லாம் திருப்புற இடத்துல அழகாக திருப்பிக்கோங்க. இதே மாதிரியே ஃபுல்லாக முடிக்கணும். இது ஃபுல்லாக ஜரியில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி போடலாங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஜரியில் அவுட்லைன் கொடுத்துட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஷார்ப்பெல்லாம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது தான் ரொம்ப அழகாக வரும். வெறும் செயினை வச்சு தான் நான் இது அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கலர், இப்போ இந்த 2 கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மானுக்கு அந்த 2 கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு உள்ள வாட்டர் ஃபில்லிங் நான் இந்த கலரில் கொடுக்கறதுனால எடுப்பாக இன்னும் கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிறதுனால இது ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் இந்த கலரில் டார்க் கலரில் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வாட்டர் ஃபில்லிங்கில் இது கொடுக்குறோம். அதுதான் இப்போ எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த கலரில் நான் செயின் உள்ளுக்குள்ளே ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இப்போது நான் அதே தான் சேம் இங்கிருந்து எடுத்து எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். இப்படி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல இந்த டார்க் கலரில் அவுட்லைன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் உள்ளே வாட்டர் ஃபில்லிங் வச்சு அந்த லைட் கலர்ஸில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு அழகாக எடுப்பாக தெரியும். இன்னும் கொஞ்சம் அந்த மானோட டிசைன் எடுப்பாக தெரியும். அதனால தான் பண்ணுறேன். இப்போ அது ஃபுல்லாக இந்த மாதிரி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இந்த டார்க் கலர் நூலில் அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் காலுக்கு கீழே டார்க் கலர் ஃபில் பண்ணியிருக்கேன். காதுக்கு அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். கொம்புக்கும் அதே மாதிரி தான் டார்க் கலர் ஃபில் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம லைட் கலர் போடும்போது அந்த இதெல்லாம் கொஞ்சம் எடுப்பாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டார்க் கலர் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் லைட் கலரில் வாட்டர் ஃபில்லிங் பண்ண போகிறோம். அதுதான் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிறேன். இந்த காலுக்கிட்டெல்லாம் சன்னமாக வரும்போது நம்ம செயினே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக இந்த மாதிரி நம்ம காலுக்கிட்டெல்லாம் சன்னமாக வரும் இல்லையா, அப்போ வெறும் செயினே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெறும் செயினை ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு
கொஞ்சம் கேப் நிறையா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து காலும் ஃபுல்லாக அடர்த்தியாக தெரியும். ஒருவேளை என்னென்னா காலுக்கும் ஃபுல்லாகவே செயினாகவே ஃபில் பண்ணிவிட்டு உடம்புக்கு மட்டும் கூட நம்ம வாட்டர் ஃபில்லிங் பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு ஃபுல்லாக கேப் இருக்கிற இடத்துல எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் தான் போடுறேன். இந்த உடம்பு ஃபுல்லாமே வாட்டர் ஃபில்லிங் தான். இங்கே பாருங்கள், இப்போ நான் லைட் கலரில் போடுறேன். இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டு வாங்க. நம்ம இந்த கால் வந்து சின்னதாக இருக்குது, ரொம்ப சன்னமாக இருக்குது, வாட்டர் ஃபில்லிங் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வெறும் செயினே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல எல்லாம் அதுதான் பண்ண போகிறேன். வெறும் செயினாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த உடம்புக்குள்ளே மட்டும் நான் வாட்டர் ஃபில்லிங் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங்கும் முடிச்சுட்டு எப்படி இருக்குதுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். இந்த இடம் ஃபுல்லாக அடைச்சி வச்சாச்சு. காலுக்கு பாருங்களேன், ஃபுல்லாகவே செயின் போட்டிருக்கேன். அடர்த்தியாக தெரியுது இல்லையா? அதனால தான் காலுக்கு ஃபுல்லாக செயினாக பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல நான் கண் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், நான் இந்த கலரில் ஜர்தோசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கலரில் வந்து நான் ஜர்தோசி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து கை ஊசியில் தான் நம்ம தைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல கண் ஷேப் பார்த்திங்கன்னா அது ஒரு அழகாக இருக்கும் அந்த கண். இப்போது நான் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இப்போது இந்த ஜர்தோசி இருக்கு இல்லையா, இதை வந்து நான் கோர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஜர்தோசியை கையில் எடுத்து கூட கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்தாச்சு. இந்த லாஸ்ட்டு வரைக்கும் விட்டுக்கோங்க. இந்த லாஸ்ட்டு வரைக்கும் விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, அதே இடத்துல நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல குத்துங்க. அதே இடத்துல குத்திட்டு இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஷேப் வரும். இங்கே பாருங்கள், இப்படி வருதா? இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இப்போது அந்த ஷேப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அப்படியே நிற்கணும் இல்லையா, அதுக்காக இங்கிட்டு ஒரு ஊசி எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு லாக், இங்கிருந்து உள்ளுக்குள்ளே அந்த ஜர்தோசியை கவர் பண்ணுற மாதிரி ஒரு லாக் போட்டுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி போட்டுக்கணும். இதுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, கொஞ்சோண்டு ஒரு பிளாக் கலர் மாதிரி ஏதாவது வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போது நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கட் டியூப் இருக்குல்ல, அதை வந்து இந்த இடத்துல இப்படி தைக்க போகிறோம். இது மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கட் டியூப் வச்சு இந்த மாதிரி தைக்க போகிறோம். நல்லா எடுப்பாக தெரியும். இப்போ பாருங்கள், கண் எப்படி இருக்குது, அதே மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த மானுக்கும் இதே மாதிரி வச்சிடலாம். இந்த மானுக்கு கொஞ்சம் சின்னதாக இப்போது அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துட்டு சின்னதாக எடுத்திருக்கேன். இந்த கட் டியூப்பை, இந்த ஜர்தோசியை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எந்த இடத்துல நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுட்டோம் அதே இடத்துலையே நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல குத்துங்க. அந்த ஜர்தோசி வந்து வளைஞ்சு வரும். இப்படி வளைஞ்சு வரும். வளைஞ்சு வந்திருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ பாருங்கள், இந்த ஜர்தோசி வந்து வளைஞ்சு வந்திருக்கு. இப்படி வந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கையூசியை கீழேருந்து எடுத்து இப்படி எடுத்துட்டோம். இதை அமுங்குற மாதிரி ஒரு லாக் உள்ளே விட்டு ஒரு லாக் போடுறோம். இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கட் டியூப்பை வந்து உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு ஒரு கட் டியூப் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வச்சு கீழே குத்திடுங்க. அவ்வளோதான். இது மாதிரி தான் கண் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது இதை வந்து நாட் போடுறதுக்கு நான் வந்து ஆரி நாட்லேயே சும்மா சாதாரணமாக நம்ம ஆரி நாட் தான், அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி கண் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அங்கங்கே உடம்புல வந்து புள்ளி மாதிரி வேணும் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது இந்த ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, இந்த மாதிரி நூல் போட்டுக்கோங்க. நான் ஃப்ரெஞ்ச் நாட் தான் அங்கங்கே பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிறோம். அங்கங்கே ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துட்டு இப்படி 2 சுற்று சுற்றிட்டு அதே இடத்துலையே குத்துறோம். அங்கங்கே புள்ளி மாதிரி டார்க்காக தெரியும் இல்லையா, அதுக்காக. இது நம்ம இந்த கலரில் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போது நீங்கள் சாரியோட கலரு, இப்போ பட்டுப்பாவாடை சட்டைக்கு தான் நான் இது பண்ணியிருந்தேன். அது வந்து உங்களுக்கு கடைசியாக நான் காட்டுறேன் நான் அது எப்படின்ட்டு. இப்போ இது மாதிரி ஃபுல்லாக டாட்டாக அங்கங்கே போட்டுக்கலாம்.
ஃப்ரெஞ்ச் நாட் தான் போடணுன்னு இல்லை, நம்ம ஸ்டோன் கூட ஒட்டலாம். நான் ஃபுல்லாக த்ரெட்லேயே இது பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு வந்து இது ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பீட்ஸும் எடுக்கலாம், உங்களோட விருப்பம் தான் இது. வெறும் செயின் வாட்டர் ஃபில்லிங் வச்சு த்ரெட்லேயே கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ஃபுல்லாக இதை முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் இந்த இடத்துல போட்டு முடிச்சிட்டோம். இது வந்து ஒரு புள்ளிமான் மாதிரி ஒரு மாடல் அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை அங்கங்கே போட்டதுனால ஒரு புள்ளிமான் இது கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் புல்லோட எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாட்டர் ஃபில்லிங்கும் இந்த செயினும் வச்சு இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஃபுல் டிசைன். இது வந்து ஒரு பட்டுப்பாவோட சட்டையில் ஒரு குட்டி பாப்பாவுக்கு போட்டிருந்தேன், அது வந்து உங்களுக்கு போட்டு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். அதோட மாடலும் நான் காட்டுறேன் சைடில். அது பட்டுப்பாவோட சட்டையில் இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ இது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.